மொத்தமா 104 நெய்யில போட்ட உண்ணி அப்பத்த கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்காக எங்க வீட்ல வந்து வேண்டியிருந்தாங்க. ஸோ அத வாங்குறதுக்கு ஊருக்கு வந்த உடனே வேலையா வந்து குளிச்சு கிளம்பிட்டோம். வாங்கிட்டு சாமி கும்பிடுறதுக்காக உள்ள வந்துட்டோம். ஸோ இதுதான் மெயின் சன்னிதானம். மூலஸ்தானத்துல வந்து இந்த கோவில்ல சிவனும், பிள்ளையாரும் தான் இருக்காங்க. கேரளால கோயில பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க்கிடெக்சர் தான். விச் இஸ் லைக் அந்த பழமை மாறாத ஒரு விஷயம். உள்ள சாமி கும்பிட்டாச்சு, கோயில சுத்தலான்னு இறங்கியும் செஞ்சாச்சு. ஸோ இங்க கேரளால பொறுத்தவரைக்கும் டிஃபால்ட்டா கிருஷ்ணர் சன்னதி அப்படின்னாலே ஒரு பெரிய உருளியில வந்து இந்த மஞ்சாடி கூறுகள் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா, நைட்டு கோவில் பூட்டுனதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து இதுல வந்து விளையாடுவாருன்னும், காலையில தொறக்கும்போது இதுல இருக்க நெறையா மஞ்சாடி கூறு வந்துட்டு கீழ சிதறி இருக்கும். ஏன்னா, கிருஷ்ணர் வந்து நைட் ஃபுல்லா உட்கார்ந்து விளையாடியிருப்பாரு அப்படின்னு வந்துட்டு ஒரு அழகான பழைய கதை இருக்கு. இது வந்துட்டு எங்க பாட்டி எனக்கு சொன்ன கதை. ஸோ எஸ் கும்பிட்டாச்சு. கும்பிட்டு முடிச்சுட்டு 10 நிமிஷம் கோவிலே உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். தட்ஸ் ஆல். பாக்கி கதைய நெக்ஸ்ட் விளாக்ல சொல்றேன். See you in the next vlog. Bye bye.